என்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் கொன்னல்ல உனக்கு உனக்கு நாகபலி வேணுமா? சாவுடா சாவுடா. அமிர்தா, தலைக்கேறின கோவத்தை விட கைக்குள்ள இருக்கிற அமைதிதான் முக்கியம். நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த நாகமணி உனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும். ஐயோ கடவுளே, ஐயோ ருத்ரா, நாகமணி நாகமணின்னு கடைசியில உன் உயிரையே விட்டுட்டேடா. உனக்கு இதெல்லாம் தேவையாடா ருத்ரா? டேய் ருத்ரா, என் மகனே, ஐயோ கொஞ்சம் உங்க மனசை தேத்திக்கோங்க அத்தை. மாமா, நீங்க எவ்வளவு ஆபத்துல இருந்தாலும் உங்களுக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா என்னுடைய நம்பிக்கையை போய் ஆக்கி எங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டீங்களே மாமா. நாம சீக்கிரமா சித்தப்போட உடலை வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம். ஆமா கருணா, எப்படி இருந்தாலும் இவனுக்கு நல்ல சாவு வரல. இவன் உடம்புக்காவது நல்லபடியா இறுதி சடங்கு நடக்கட்டும். நில்லுங்க, யாரும் இந்த தேகத்தை எங்க எடுத்துட்டு போகணும்னு பேசாதீங்க. சித்தையா, நீ என்ன பேசுற? என் மகனோட உடலை ஒரு அனாதை மாதிரி இங்கே விட்டுட்டு போகணுங்கிறியா? யோசிச்சுதான் பேசுறியா? இந்த பாருங்கம்மா, நான் இப்ப பேசுறது உங்களுக்கு கஷ்டமா தெரியலாம், இருந்தாலும் சொல்றேன் கேட்டுக்கங்க. ருத்ரையாவோட சாவு சாதாரண சாவு கிடையாது. நாகராணி இவரை பழிக்கு பழி வாங்கியிருக்காங்கிறத மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம ருத்ரையா செத்த நேரம் ரொம்ப கெட்டது. இவர் செத்தாலும் அந்த நாகராணியோட பழி தீக்கிற வெறி இவர் தேகத்து மேல இருந்துகிட்டே தான் இருக்கும். இவருடைய தேகத்தை வீட்டுக்கு கொண்டு போற மாதிரி இருந்தா உங்களுக்கு ஆபத்தை நீங்களே தேடிக்கிற மாதிரி. இந்த குடும்பத்தை சேர்ந்த யாருமே இவரோட இறுதிச் சடங்குல கலந்துக்காம இருக்கிறது தான் நல்லது. அதுக்காக சித்தப்பாவை இப்படி விட்டுட்டு போகணும்னு சொல்றீங்களா? அது எப்படி முடியும் சித்தையா? இது அநியாயம். இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இங்க பாருங்கயா, நீங்க ஒத்துக்கிறதும் ஒத்துக்காததும் இங்க பேச்சு இல்ல. நாகராணி இவரை பழி தீக்க பலி வாங்கியிருக்கா. இவருடைய சாபங்கிறது நாகராணியோட சாபத்தோட பலன். இந்த நேரம் கசப்பா இருந்தா கூட நம்ம உணர்வுகளை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். மனசை கல்லாக்கிக்கிட்டு நிதானமா யோசனை பண்ணுங்க. போனவரு போயிட்டாரு. மிச்சம் இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியிருக்கு. நீங்க எல்லாரும் இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க.
எனக்கு என்னமோ இந்த விஷயத்துல சித்தையா சொல்றத கேக்குறது தான் நல்லதுன்னு தோணுது. அம்மா, இருந்தாலும் இங்க பாருங்க அர்ஜுன், சித்தையா சொல்றது எனக்கும் நியாயமா தான் தோணுது. அவர் சொல்றத கேட்கறது தான் நல்லது. ஏற்கனவே வீட்டுல ஒருத்தரை இழந்துட்டு நிக்கிறோம். வேற யாருக்கும் எந்த ஆபத்தும் வந்துட வேண்டாமே. சரியா சொன்னம்மா. இந்த உடலுக்கான அந்திம சடங்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நானே பண்றேன். என்ன இருந்தாலும் அவர் எனக்கு சோறு போட்ட தெய்வம். அந்த நன்றி கடனை செலுத்த எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஐயாவோட இறுதி சடங்க நானே செஞ்சு முடிச்சிடுறேனே. எல்லாரும் போங்க வீட்டுக்கு. போனவரோட உயிரை விட உங்க எல்லார் உயிரும் எனக்கு ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு என் பேச்ச கேளுங்க. கிளம்புங்க. அம்மா, எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போங்கம்மா. வாங்க அத்தை. கிளம்புங்கம்மா. இந்த உலகத்துல என்ன மாதிரி ஒரு துரதிர்ஷ்டசாலி வேற யாருமே இருக்க முடியாது. இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் எப்படி ஆச்சு? இவ்வளவு கௌரவமான விஷயம் எப்படி நடக்கும்? எங்க அப்பா ஸ்தானத்துல இருந்த எங்க சித்தப்பா, எங்களுக்கு வழிகாட்டியா இருந்த எங்க சித்தப்பாவையே சாகடிச்சிட்டியே. உனக்கு கருணையே இல்லையா தெய்வமே? சொல்லு, நீ செஞ்சது சரியா? சொல்லு. மனசு தேத்திக்கோங்க அர்ஜுன். எப்படி அமிர்தா என்னால மனசை தேத்திக்க முடியும்? நீங்களே பாத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, நான் பிறந்த நேரமே சரியில்லை போல இருக்கு. ஐயோ அர்ஜுன், என்ன ஆச்சு உங்களுக்கு? அப்படியெல்லாம் பேசாதீங்க. வேற எப்படிங்க பேசுறது? போன வருஷம் என் பிறந்த நாள் அன்னைக்கு சித்தப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இறந்து போனாரு. இந்த வருஷம் 25வது பிறந்த நாள்னு சொல்லி எல்லாரும் பெருசா செலிப்ரேட் பண்ண ஆசைப்பட்டாங்க. ஆனா என்ன ஆச்சு? இந்த வீட்டு போல என சித்தப்பாவையே இழக்க வேண்டியதாயிடுச்சு. இதெல்லாம் ஏன் பிறந்த நாள் அன்னைக்கு ஏங்க நடக்கணும்? நான் பிறந்த நாளே அவங்க வாழ்க்கையோட கடைசி நாள் ஆயிடுச்சு. மரணங்கிற வார்த்தையை கேட்கும் போதே என் மனசு படபடக்குதுங்க. பிறப்பும் இறப்பும் முன்னாடியே சொல்லிட்டு வராது அர்ஜுன். எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம்னு கற்பனை பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு உட்கார்ந்திருந்தா எப்படி சொல்லுங்க? நீங்களே தைரியத்தை இழந்துட்டா மத்தவங்களுக்கெல்லாம் யாரு ஆறுதல் சொல்லுவா? தைரியமா இருங்க. எங்க இருந்து அமிர்தா தைரியம் வரும்? எனக்கு ஒரு அப்பாவா, நல்ல தோழனா எனக்கு தைரியம் கொடுக்கிற சித்தப்பாவே இல்லைன்னும் போது தைரியம் எங்க இருந்து வரும் சொல்லுங்க அமிர்தா. எங்க அமிர்தா,
உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன அடி பட்டாலும் சித்தப்பா என்ன அப்படியே அரவணைச்சு தோல்ல போட்டுக்குவாரு. திக்கு தெரியாம அனாதையா இருந்தேன். எங்கிருந்தோ இங்க வந்து சேர்ந்தேன். இந்த வீட்டு பிள்ளையான என்னுடைய இந்த வாழ்க்கை இந்த வீட்டில் இருக்கிறவங்க போட்ட பிச்சைங்க. இந்த குடும்பத்துக்கு நன்றி கடன் செலுத்த கூட வாய்ப்பு கொடுக்கலையா அந்த ஆண்டவன்? அவன் செஞ்சது சரியான்னு நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க, உங்க ஆண்டவன் செஞ்சது சரியா அமிர்தா? சொல்லுங்க. நடந்தது நடந்து போச்சு. இப்படி நடந்து முடிஞ்சதையே நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்ல. இது வெறும் ஆரம்பம்தான். அமைதியா இருங்க. அடுத்த பலி உங்க அப்பா தான். தமயந்தி, உன் பாதையில தடையா இருந்த முட்கள் ஒன்னொன்னா வரிசையா விலகிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு உனக்கு சாதாரண நாள் கிடையாது. சந்தோஷப்பட வேண்டிய நாள், கொண்டாட வேண்டிய நாள். உன்னோட எதிரிகள் தானா விலகிக்கிட்டு இருக்காங்க. நீ நினைச்சது எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நிறைவேறுது தமயந்தி. நிறைவேறிக்கிட்டே இருக்கு. ஏய் ருத்ரா, சீராட்டி தாளாட்டி வளர்த்த தாயின்னு கூட நினைக்காம எனக்கே சவால் விட்டு எட்டி உதைச்சல. அம்மானு கூட பார்க்காம என் கழுத்தை பிடிச்சு நெரிச்சல்ல. டேய், நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு சரியான தண்டனை தண்டா கிடைச்சிருக்கு. நீ செஞ்ச பாவத்துக்கு சரியான வேலை தண்டா கொடுத்திருக்க. டேய், உன்னை அன்னைக்கே என் கையாலேயே நான் சாகடிச்சிருக்கணும்டா. ஆனா என்ன பண்றது? சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் என் 2 கைகளையும் கட்டி போட்டுடுச்சு. பெரிய சக்தி வாய்ந்த உன்னை தோக்கடிக்க முடியாம என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதிர்ஷ்ட காத்து என்னைக்கும் ஒரே பக்கமே வீசாதுடா. அதுவும் விஷயத்துல நிரூபணம் ஆயிடுச்சு. நீ எனக்கு கிடைக்க வேண்டிய நாகமணி மேல ஆசைப்பட்டல ருத்ரா. உன்னோட பேராசைக்கு சரியான தண்டனை கிடைச்சிருக்கு. ஏய், இனிமே என்ன ஆனாலும் நாகமணி எனக்கு மட்டும்தான். எனக்கு மட்டும்தான்டா, எனக்கு மட்டும்தான். அந்த நாகமணி எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்து. அதை தடுக்கிறதுக்கு எவனும் இன்னும் பொறக்கலடா. இனி பொறக்கவும் முடியாது. நாகராணி, தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு மிகப்பெரிய உதவியை நீ செஞ்சிருக்க. ருத்ரா, ஹேமா, ஹேமா, என் மகன் ருத்ரா என்ன இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டானே. என்ன விட்டுட்டு போயிட்டா. பாட்டி, இப்போ உங்க ரூம்ல இருந்து யாரோ சத்தமா சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு. இத பாருங்க அமிர்தா, உங்களை தவிர வேற யாராவது இப்படி பேசி இருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியாது. என்ன சொன்னீங்க? அடுத்த பலி என்னோட அப்பாவா? எப்படிங்க
இப்படி எல்லாம் பேச உங்களுக்கு எப்படிங்க மனசு வருது? வீட்டுல இப்பதான் ஒரு சாவா இருக்கு. எல்லாருமே துக்கத்துல இருக்கவங்க. துக்கப்பட்டு கண்ணீர் விடுறவங்கள சமாதானப்படுத்தி ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு இந்த மாதிரி பேசுறீங்களே. நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் என் கனவுல கூட நினைச்சு பார்க்கல அமிர்தா. உங்களை ரொம்பவே மென்மையான சுபாவம் உள்ளவங்க நினைச்சேன். எங்க ஒரு வார்த்தை தப்பா பேசிட்டாலும் உங்க மனசு புண்பற்றும்னு நான் ரொம்ப நிதானமா பேசிக்கிட்டு இருக்கேன். உங்க வாயில போய் இவ்வளவு கடுமையான வார்த்தைகள் வரும்னு என் கனவுல கூட நான் நினைச்சு பார்க்கல. என் எதிர்பார்ப்பையே பொய்யாக்கிட்டீங்களா அமிர்தா? முடிஞ்சுதா? எல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்களா? அப்படி என்ன நான் பேசக்கூடாதது பேசிட்டேன்னு இவ்வளவு கோவப்படுறீங்க? அப்படின்னா நீங்க பேசுனதெல்லாம் சரின்னு நியாயப்படுத்த பாக்குறீங்களா? நியாயப்படுத்துறதுக்கு இது எதுவுமே என்னோட வார்த்தைகள் இல்ல அர்ஜுன். இது நியாயத்துக்கும் அநியாயத்துக்கும் நடுவுல நடக்கிற தர்ம யுத்தத்தோட வார்த்தைகள். நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. நீங்க சம்பவத்தோட ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து பேசுறீங்க. உங்களுக்கு உங்க சித்தப்பாவோட சாபம் மட்டும்தான் ரொம்ப பெருசா தெரியுது. ஆனா அந்த சாவை அவர் தானாவே ஏற்படுத்திக்கிட்டாருங்கிறத மறந்து போயிட்டீங்களா? அப்படின்னா அவர் செத்து போனது உங்களுக்கு கஷ்டமாவே இல்லையா? தர்ம யுத்தத்துல எந்த உணர்வுகளுக்கும் இடம் இல்ல அர்ஜுன். யுத்தத்துல எல்லாமே சரிதான். நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்த நாகராஜா நாகராணியோட குடும்பத்தை பலி வாங்கினது தப்பு இல்லையா? நாகலோகத்து சொத்தான நாகமணிக்கு ஆசைப்பட்டு பேராசையால வஞ்சனையால மோசத்தால அதை திருடிக்கிட்டு வந்தது தப்பு இல்லையா? எந்த தப்பும் செய்யாத நாகராஜாவையும் நாகராணியையும் சூழ்ச்சி பண்ணி கொலை பண்ணி அவங்களுடைய மகளை அனாதையாக்கி துடி துடிக்க வச்சது தப்பு இல்லையா? உப்பு தின்னப்புறம் தண்ணி குடிச்சுதான் தீரணும் அர்ஜுன். அதான் இந்த உலகத்து நியதி. நிழல் மாதிரி பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும். இயற்கையா ஏற்படுற சாவுக்கு அனுதாபம் துக்கம் விசாரிக்கிறது எல்லாம் இயற்கையா ஏற்படும். இப்போ நடந்தது சாவு கிடையாது, பழி தீக்கும் படலம். இங்க அனுதாபங்களுக்கும் நீங்க வருத்தப்படுறதுக்கும் இடமே இல்ல. இங்க இருக்கிறது பழிதான். பழிக்கு பழி தீக்கிறது மட்டும்தான். அப்படின்னு நிச்சயமா நான் சொல்லல அர்ஜுன். புராணங்கள்ல நம்ம முன்னோர்கள் அவங்க அனுபவத்துல கேள்விப்பட்ட வார்த்தைகள், அதத்தான் நானும் சொன்னேன். அப்படின்னா சித்தப்பாவுடைய சாவு அது அவரா தானவே இழுத்து போட்டுக்கிட்ட ஆபத்துன்னு தான் சொல்லணும். இங்க பாருங்க அர்ஜுன், கொஞ்சம் உங்க உணர்வுகளை எல்லாம் தள்ளி வச்சுட்டு யோசிச்சு பாருங்க. இந்த வீட்டுக்கு இந்த குடும்பத்துக்கு நாகங்களுடைய சாபம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. அந்த சர்ப்பம் வரிசையா ஒவ்வொருத்தரையா பழி வாங்கிட்டே இருக்கு. உங்க சித்தப்பாவை பலி வாங்கும் பொழுது எதுவுமே செய்ய முடியல. இப்போ நம்ம உயிரோடு இருக்கிறவங்களை பத்தி யோசனை பண்ணி ஆகணும் இல்லையா? அந்த சர்ப்பம் தான் பழியை தீர்த்துக்கிற வரைக்கும் நிச்சயமா சும்மா இருக்காது. இப்ப மிச்சம் இருக்கிறது உங்க அப்பா மட்டும் தானே. கோபப்படாதீங்க அர்ஜுன், புரிஞ்சுக்கோங்க, இதுதானே உண்மை. இப்ப மிச்சம் இருக்கிறது உங்க அப்பா மட்டும்தான். அவரை ரொம்ப எச்சரிக்கையோடு பார்த்துக்க வேண்டாமா? அதான் உங்களுக்கு சொன்ன அவ்வளவுதான். இங்க பாருங்க, நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? இல்ல அமிர்தா, நீங்க என்கிட்ட சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் 100க்கு 100 உண்மைதான். ஒரு நாணயத்துக்கு எப்பவுமே 2 முகம் இருக்குங்கிறத நான் மறந்து போயிட்டேன்.
நமக்கு எப்படி நாம செய்யறதெல்லாம் சரியா இருக்கும், அவங்களுக்கும் அவங்க செய்யறது சரியா தான் இருக்கும். எதிரிங்க என்ன வேணும்னாலும் செய்யட்டும், நம்மள நாம எப்படி காப்பாத்திக்கணுங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். இப்ப நாம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம்னா எங்க அப்பாவை காப்பாத்தணும். அதை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு நீங்க சொன்னதையெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் ஏதோ ஒரு யோசனையில உங்களை திட்டேங்க. என்ன மன்னிச்சிருங்க.